குன்றின் மீது ஒரு அரசாங்க அலுவலகம் உள்ளது. குன்றின் மறுபுறம் உள்ள பெரிய மரக்கட்டை ஒன்று அலுவலகம் வந்து சேர வேண்டும். 4 கூலியாட்களையும் உடன் ஒரு மேஸ்திரியையும் அனுப்பினர். கூலியாட்கள் முண்டி தூக்கினர். 10 அடி வரவும் பாரம் தாங்க முடியாமல் வைத்துவிட்டனர். ஏண்டா, இதை தூக்க முடியவில்லையா? முக்கி ஒரே மூச்சில் தூக்குங்கடா, மேஸ்திரி விரட்டினார். அவர்கள் மீண்டும் முண்டினார்கள், முட்டி முனைந்தார்கள். 4 அடிகளுக்கு பிறகு நகர முடியவில்லை. ஒரு பக்கம் சற்று வீக்கான ஆட்கள். அங்கு பிரிதொரு கைப்பிடித்தால் தூக்கிச் செல்ல முடியும் என்பதை கண்டுகொண்ட ஒருவர், ஏயா மேஸ்திரி, நீயும் ஒரு கைப்பிடித்தால் என்ன என்றார். நான் மேஸ்திரி சார், அதுவும் அரசாங்க மேஸ்திரி. இது என் வேலை அல்ல, கூலிக்காரங்களுக்கு நல்ல திமிர் என்றான் மேஸ்திரி. வழிப்போக்கர் ஒருவர் வீக்கான பக்கம் பிடித்தார். மரக்கட்டை அலுவலகம் போய் சேர்ந்தது. மேன்மை தங்கிய அரசாங்க மேஸ்திரியாரே, இனி இப்படி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லும், நான் வந்து உதவி செய்கிறேன் என்றார் அந்த வழிப்போக்கர். நீர் யாரையா, படித்த வராட்டம் தெரியுதே, நல்லா வேலையும் செய்கிறீரே என்று கேட்டார் மேஸ்திரி. நான் இந்த நாட்டில் ஜனாதிபதி வேலை பார்க்கிறேன். என் உதவி எப்போ தேவையோ அப்போ வருகிறேன் என்று வழிப்போக்கர் சொன்னவுடன் மேஸ்திரி மிரண்டார், மன்னிப்பு கேட்டார். வழிப்போக்கர் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதியான ஜார்ஜ் வாஷிங்டன். நாம் எத்தனை உயர்ந்த கிறிஸ்தவ ஆன்மீக பதவிகளில் இருந்தாலும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும் சாட்சி அனுபவம் இல்லாவிட்டால் அது மேன்மை அல்ல. நாம் எத்தனை பெரிய சபைகளை உருவாக்கினாலும் கர்த்தருக்கேற்ற வழிகளில் நடந்து கர்த்தருக்கேற்ற சுபாவங்களை வெளிப்படுத்தும் சாட்சி அனுபவம் இல்லாவிட்டால் அது சாதனை அல்ல. நாம் எத்தனை பெரிய ஆத்தும ஆதாய ஊழிய இயக்கங்களை இயக்கினாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் விதமான உயர்ந்த வாழ்க்கை முறைக்கு சாட்சியாக நிற்காவிட்டால் அது மெச்சத்தக்கது அல்ல. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.